நேரங்களில் நாம் தேவனிடத்தில் என்ன கேட்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ இங்கே நாம் வருகிறோம், அவரை சந்திக்க வருகிறோம். அப்படி வரும்போது நம்முடையதான நோக்கம் என்ன என்பதை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம ராஜகுமாரத்திகள் ராஜாவை சந்திக்க வந்திருக்கிறோம். அப்போ என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்களே. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். யார்கிட்ட வந்திருக்கிறா தெரியுமா? சமாதானமாய் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற ராஜா கிட்ட வந்திருக்கிறா. உலகத்தில் இருக்கிறதுலே நம்பர் 1 ஞானமுள்ள ராஜா கிட்ட வந்திருக்கிறா. இருக்கிறதுலே ஐஸ்வர்யம் இருக்க மிக முக்கியமான ஒரு ராஜா கிட்ட வந்திருக்கிறா. அவ சொல்றா, உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்டதெல்லாம் மெய், நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், அவ்வளோ விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ஆனால் வர்றது எதுக்கு வந்தாலும் சோதிப்பதற்கு. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா, அவங்க சொன்னதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி. இது ராஜகுமாரத்தி ராஜாவை பார்ப்பதற்கு வருவதற்கான ஒரு காரணம். இன்னைக்கு இதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவரை பற்றின கீர்த்தி நமக்கு பல நேரங்களிலே உலகம் முழுவதுமாக 2000 வருஷம் பிரசித்தமாயிற்று. நம்ம ஆண்டவரை பற்றின கீர்த்தி. அதுவும் ராகாப் சொல்லும் போது சொல்லுவாங்க, எகிப்திலே நீங்கள் செய்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்ததையும் எகிப்தியருக்கு செய்ததையும் கேட்டு நாங்கள் பயந்துருக்கிறோம். அவருடைய கீர்த்தி அந்த காலத்திலிருந்து பெருசு. ராஜா சொல்றாரு, பாபிலோன் ராஜா, பரலோகத்தின் தேவனை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. கோரே சொல்லிட்டாரு, இஸ்ரவேலின் தேவனுக்கு கட்டுற ஆலயம் கட்டுங்க, அவர் தான் மெய்யான தேவன். அவருடைய கீர்த்தி 6000 வருஷம், கிட்டத்தட்ட நமக்கே 2000 வருஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவ்வளோ தூரம். ஆனால் இன்னும் ஒரு குரூப் சபைக்கு அவரை சோதிப்பதுக்குன்னே வரும். அவர் இருக்கிறாரா, நடத்துகிறாரா, கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறாரா, எனக்கு இது நடக்குமா, உண்மைதானா, கர்த்தர் சொல்கிறபடி இல்லை. யார் சொல்கிறேன் தெரியுமா? விசுவாசியை சொல்கிறேன். அவிசுவாசிகளுக்கே இயேசுவை பற்றி எத்தனையோ நம்பிக்கை இருக்கிறது. எத்தனையோ அவிசுவாசிகள் நீங்கள் பாருங்கள், அவங்க கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு சர்ச் இருந்துச்சுன்னா ஒரு கண்ணை மூடி 2 நிமிஷம் நிற்பாங்க. அவங்க நம்பிக்கை என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணா இயேசு செய்வார்னு. அவங்க எல்லா கடவுளையும் ஒரு கடவுளாக அவரை பார்க்குறாங்க, அது வேற விஷயம், அது அவங்களுடைய இஷ்டம். ஆனால் அவங்களுக்கு தேவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னைக்கு விசுவாசிக்கு இன்னைக்கு சோதிச்சு பார்க்கறதுக்கு தான் சர்ச்சுக்கு வரும். உண்மைதானா, அவன் மேலே ஆண்டவர் செய்கிறாரா, வந்து உட்காந்து இது அழுவிய ஆண்டவர் பார்த்தாருன்னு வச்சுங்க, அவருக்கே என்ன இது இத்தனை வருஷம் ஆச்சு. புலம்பல். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் முறுமுறுக்கிறது. அந்த முறுமுறுத்து சோதிச்சு பார்க்கறதுன்றது அதான். அதுவே ஆண்டவர் சொல்லுவார் பிசாசுகிட்ட, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சித்து பாராதிருப்பாயாக. டெஸ்ட் பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் உண்மைதானா, செய்கிறாரா, நடக்குமா, நடக்காதாங்கிற பேச்சே கிடையாது. கர்த்தருக்கு எஸ்னா அது நடக்கும், அவ்வளோதான். தேவ சித்தம்னா எஸ். நம்ம ஆண்டவர்கிட்ட பதில் 2 இருக்கு, ஒன்று எஸ் இருக்கு, இல்லை நோ இருக்குது. நாம் எப்போவுமே எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுமா? நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். இது நடக்குமா, நடக்காதா, ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா. இதெல்லாம் காரணம் என்ன? இன்னும் நாம் தேவனை பற்றி முழுதான அறிவுக்கு வராதது தான் காரணம். எத்தனை வருஷம் விசுவாசி? 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி. ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது? ஒரு விஷயம் கேளுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்ய போகிறது இல்லை. ஏன்னா அவருக்கு தீமையை பார்க்க மாட்டார், சுத்த கண்ணன். அவர் தீமையே செய்ய மாட்டார். அப்புறம் எப்படி உங்களுக்கு அவர் மேலே இப்படி ஒரு அவிசுவாசம் வருது? ஏன் அவர் மேலே உங்களுக்கு சந்தேகம் வருது? பல நேரங்களில் ஆண்டவர் செய்வாரா, ஏதாவது ஒன்று வந்த உடனே ஆண்டவர் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறாரு? சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பானாங்க. தேவன் சோதிக்கிறவரே அல்ல. அவன் தன் சுய இச்சையின்படி இழுப்புண்டு சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். நம்மளால தான் இவ்வளவு நடக்குதே ஒழிய கர்த்தர் ஒரு நாள் கைவிட. யோசித்து பாருங்க, தேவன் மட்டும் நம்முடைய அநீதிக்கு தக்கதாக நியாயம் இருக்கிறதா இருந்தா நம்மளாம் 10-15 வயசுலேயே க்ளோஸ் ஆகிருக்கணும்.
நமக்கு நிதானம் தெரிஞ்சதுலேருந்தே பாவம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு கிருபை 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 இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இன்னும் சோதித்து பார்த்தல், இன்னும் சோதித்து பார்த்தல். அவ பார்க்குறான் விடுகதைகளினால் சோதித்து பார்க்கும்படி. அதில் நம்ம ஆட்கள் வேலை இருக்கிறான், சூட்சமமாக சோதிப்பான். ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வரணும். ஏன்பா இத்தனை நாள் உன் கூட தானேப்பா இருந்தேன், ஏன் உனக்கு இப்போ என்னை பார்த்தா உனக்கு சந்தேகமாக இருக்குதா? நான் ஆவியில் நடந்து வந்தால் உனக்கு சந்தேகமாக இருக்குதா? என் குரல் உனக்கு தெரியலையா? யோசித்து பாருங்க. நிறைய பேருக்கு அப்படி ஒரு சந்தேகம். யோவான் சொல்றான், போட்லேருந்து பார்த்தோன்னு சொல்றான், அது கர்த்தர். இதுதான் அறிகிற அறிவு. தேவனை எதுக்கு சோதிக்கணும்? ஒருத்தன் சொல்றான் 3.5 வருஷம் கூட இருந்தவங்க பேசு இதெல்லாம். ஒருத்தன் சொல்றான் அதெல்லாம் முடியாது, அவருடைய கையிலையும் விழாவிலையும் கை போட்டாத்தான் நான் நம்புவேன். அவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவன் இல்லம், காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். இயேசுக்கு எத்தனை சோதனை. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் வந்து ஜென்டில் காட். எப்பவுமே கதவை தட்டுவார். அது உன்னத பாட்டாக இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கட்டும், கதவை தட்டிட்டு தான் வருவார். ஒரே ஒரு இடத்துல தான் கதவை தட்ட மாட்டார். எங்கே தெரியுமா? உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் எல்லாம் கதவை பூட்டி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்கள் நடுவில் வந்து சமாதானம் என்றார். ஏன் கதவை தட்டிட்டு வரல? அவரு திறக்க மாட்டான், அவ்வளோதான். என்ன பண்ண மாட்டான்? திறக்க மாட்டான், அவ்வளோதான். ஏன்னா அவர் 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 மரித்த பிறகு அவர் மேலே 3.5 வருஷம் அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் மறந்துட்டான். அவர் திருப்பி திருப்பி சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, முன்பே சொல்லவில்லையா? எவ்வளோ சொல்லட்டும், இந்த கர்த்தர் தானே அது. ஒருத்தன் சொல்றான் பிசாசுன்ட்டான் இயேசுவை. காற்றும் புயலும் அடிக்குது, இயேசு அதில் நடந்து வராரு. ஒருத்தன் என்ன சொன்னான்? ஆவேசம். ஆவேசம்னா என்ன? பிசாசுன்னு அர்த்தம் சொல்லிட்டான். ஒரு குரூப் இப்படி, ஒரு குரூப் சோதிச்சு பார்த்தாதான், ஒரு குரூப்பு அவர் இல்லை, அவர் கிடையாது. இன்னைக்கும் சபைக்குள்ள அப்படி ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு இருக்குது, அவிசுவாச குரூப். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனை சோதிச்சு பார்க்கவே பார்க்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சோதிச்சு 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 தான் வனாந்தரத்தில் அவர்கள் அழிந்து போனார்கள். 1 கொரிந்தியர் 10 அவர் சொல்றாரு, அவர்கள் அழிந்தது போல நீங்கள் அழியாது இருப்பீர்களா. அவர்களுக்கு அவ்வளோ அற்புதங்களை, இன்னைக்கு நமக்கு எவ்வளோ அற்புதம், நம்மளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரே, இதுவே எவ்வளோ பெரிய அற்புதம். எப்படி இருந்தனா எப்படி மாறி இருக்கிறோம். இப்போ எந்த மாதிரி பாவத்தில் இருந்த நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு எப்படி பரிசுத்தத்தில் மாற கொண்டு வந்திருக்கிறார். பாவத்து மேலே ஒரு வெறுப்பு இருக்குதுல்ல, வெற்றி இருக்குது, அது 2வது. வெறுப்பு இருக்குல்ல, அதுவே கர்த்தர் கொடுத்தது தானே. ஒரு காலத்தில் இந்த பாவத்தை விரும்பியில நம்ம செஞ்சோம், இன்னைக்கு செஞ்சுட்டா, ஒரு வேளை செஞ்சுட்டா கூட ஒரு குற்ற உணர்வு வருது இல்லை, அது தேவன் கொடுத்தது தானே. அப்புறம் எதுக்கு தேவனை சோதிக்கணும்? ஒவ்வொன்றுத்துக்கும் சோதனை. பிள்ளையோட எதிர்காலத்துக்கு சோதனை, அல்லது நாங்கள் சோதிச்சே பார்க்கலையே. நீங்கள் சோதிச்சு பார்க்காதவங்களா இருந்தால் தேவன் சொல்கிறதுக்கு விரோதமாக செய்ய மாட்டீங்க. நான் சொல்கிறது புரியுதா? இது ஒரு ப்ராசஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. ஒரு சேர்த்து வைக்கிறதுனே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சேர்த்து வைக்கிறீங்க. ஏன்பா சேர்த்து வைக்கிறீங்க? ஆண்டவர் சேர்த்து வைக்க வேணான்னு சொல்கிறாரு. நான் வசனத்துலேருந்தே சொல்கிறேன், சேர்த்து வைக்க வேணான்னு சொல்கிறாரு. நீ ஏன் சேர்த்து வைக்கிற? இல்லைங்க, நாளைக்கு பின்னைக்கு பிள்ளைகளுக்கு உதவும் இல்லை. இல்லைப்பா, உன்னையும் உன் சந்ததியும் பாதுகாக்கணும் சொல்லியிருக்காரு. நம்மளும் கொஞ்சம் ஏதாவது செய்யணும்ல. உன்னை செய்ய சொன்னாரா? பையனை சொல்லியிருப்பார் ஆண்டவர், உன் பையனை ஊழியத்துக்கு கொடு. இவர்களும் குழந்தையா இருக்கும்போது பிள்ளை என்ன பண்ணியிருப்பாங்க? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த காலம் வரும்போது நேராக பிள்ளைய பைபிள் காலேஜ் தான் அனுப்பணும், இல்லைன்னா பாடம் சொல்லி கொடுக்குறது தான் அனுப்பணும். பிஇ படிக்க அனுப்புவாங்க. ஏன் பிஇ படிக்க அனுப்புறீங்க? அதுக்கு பல லட்சம் வேற செலவு பண்ணுவாங்க. ஏன் அனுப்புறீங்க? இல்லை, கர்த்தரவனை ஊழியத்துக்கு தான் கூப்பிட்டுருக்கிறாரு. சரி, அப்புறம் இருந்தாலும் ஒரு டிகிரி இருக்கிறது நல்லது தானே. எதுக்கு அந்த டிகிரி? எதுக்கு? அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு வேளை ஊழியத்தில் ஷைன் ஆகலன்னா வெளிநாட்டுக்கு போயிடலாம். ஒரு வேளை ஊழியத்தில் எதுவும் வரலன்னா எங்கே போயிடலாம்? வேலைக்கு போயிடலாம், சம்பாதிக்க போயிடலாம். ஆப்ஷன். இதுதான் நீங்கள் தேவனை சோதிப்பது. யோசிச்சு பாருங்க, பார்வோன் குமாரத்தின் மகனாக இருந்துக்கிட்டே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்ய அவனால முடியாதா? முடியும் தானே. ஏன் அதை வெறுத்து? ஒன்று இது இல்லை அது. ஒன்று கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், விசுவாசிக்கணும், அவருக்கு இருக்கணும். இல்லையா உலகத்துக்குள்ளே போயிடணும்.
அங்கே செய்கிற காரியத்தை செய்ய தொடங்கிடணும். இங்கேயும் ஒரு கால் வச்சுப்பான், அங்கேயும் ஒரு கால் வச்சுப்பான். கேட்டால் அதுவும் இருந்துட்டு போட்டோம். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்கள். அதான் சோதித்து பார்க்கும்படி வரக்கூடிய ராஜகுமாரத்தி. இப்படி ஒரு குரூப் இருக்கு. ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் கர்த்தரை சோதிச்சு தான் பார்க்கும். இது தேவசித்தமா இல்லையா, நான் தோல் மேலே பெஞ்சா பனி பெஞ்சா தேவசித்தம், தோலை சுற்றி பெய்யாட்டி தேவசித்தம். மறுநாள் சுற்றி பெய்யக்கூடாது, தோல் மேலே மட்டும் பெய்யணும். ஏப்பா நேற்று தான் ஒன்று கேட்டிய, அதை நான் செஞ்சனே, இல்லை எதுக்கு இன்னொரு தடவை இதை கேட்டுக்கிறேன். அவனாவது 2 தடவையில் நிறுத்திட்டான். நம்மால் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பான், டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். இது தேவசித்தமா, இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணும். வாழ்நாளெல்லாம் கர்த்தரை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தால் உனக்கு டவுட் இருக்கும். தூரத்தில் இருந்தால் தானே நமக்கு டவுட் இருக்கும். ஒரு ஆள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு, அது கணவரோ அல்லது அண்ணனோ தம்பியோ தூரத்தில் இருக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், பார்க்குறதுக்கு அவரை மாதிரியே இருக்குது அப்படிம்போம். கொஞ்சம் கிட்ட வர 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 அவர் தான் போல, வாக்கிங் ஸ்டைல் எல்லாம் இன்னும் கிட்ட வந்தாச்சு, அவர் தான். இன்னும் கிட்ட வந்து நிற்கும் போது நம்மகிட்ட சொல்லுவோம், நீங்கள் தானான்னு எனக்கு ஒரு சந்தேகமே வந்துருச்சு அங்கே. இப்போ எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ உன் டிஸ்டன்ஸ் தான் உன் தேவனாகிய கர்த்தரை உனக்கு சோதிக்க வைக்கிறது. நீ எவ்வளோ நீங்கள் யோசிச்சு பாருங்க. ரொம்ப தேவனோடு கூட இருந்த மோசே ஆகியிருக்கட்டும், ஆரம்பத்தில் மோசே ஒரே ஒரு தடவை சோதிச்சார் ஆண்டவர், அந்த எகிப்துக்கு போக சொல்லும் பொழுது. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வரவே இல்லை, சந்தேகம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் க்ளோஸ் ஆக 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 தேவனும் அவரும் எப்படி ஆயிட்டாங்களாம், முகமுகமாய். பாருங்க, ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அந்த ஓய்வு நாளில் கம்பு பொறுக்க போன உடனே ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டார் மோசே. தண்டனை கொடுக்கல, வச்சுட்டார். நான் தேவன்கிட்ட விசாரித்து சொல்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த சோ தண்டனையை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டார். இப்போ கோராக கூட்டத்தார், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், என்னமோ போகிற ஆண்டவர்கிட்ட கேட்குற வர, என்னமோ உங்கள்கிட்ட ஆண்டவர் என்னமோ டெய்லி பேசுகிறாரு. இப்படி சொன்ன உடனே கர்த்தர் இறங்கி வந்துடுறாரு. மோசேகிட்ட நீங்கள் இப்படி பேசினது என்ன சொல்கிறாரு, நான் யாரை செலக்ட் பண்ணேன், மோசே எல்லா கொம்பையும் கொண்டு வந்து வை, நான் பார்த்துக்கிறாத. அதே மாதிரி தான் மிரியாம ஆரோனும் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கிறாங்க. மோசேக்கு இந்த விஷயமே தெரியாது, அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து கேட்குறாரு, என் தாசனாகிய மோசையை குறித்து நீங்கள் பேசுவதற்கு பயம் இல்லாமல் போனது என்ன. இதுதான் சொல்கிறேன், தேவனோட நெருங்க 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 உனக்கு அந்த சந்தேகம் என்பது வரவே வராது. கர்த்தரை கிட்ட சோதிச்சு பார்க்கணுங்கிறதே வராது. என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். நான் அவரை சோதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கிடையாது? அவர் என்ன செய்வாருங்கிறது எனக்கு தெரியும். அவர் எனக்கு ஒரு நாளும் தீங்கு செய்ததே கிடையாது. ஏன்னா அவர் என்னுடைய தேவன். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜனம் எதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படி செய்யும் போது கர்த்தர் எப்படி நமக்கு தீங்கு செய்வார்?